ஹாய் எவ்ரிபடி. நம்ம இப்போ வந்து நுவரெலியா போக போகிறோம். சின்ன ட்ரிப் ஒன்று. அங்கே போயிட்டு இந்த கிளைமேட்டை கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நுவரெலியாவை பார்க்கலாம். எப்படியுமே குளிர தான் போகுது. வில் சி. டியூன் அப். கேட்ச் யூ. ஸ்டே டியூன். ஹாய் எவ்ரிபடி, குட் மார்னிங். நான் நுவரெலியா நேற்று வந்தேன். ஸோ நைட் ஆகிடுச்சி. ஸோ எந்த வீடியோஸும் எடுக்க முடியாது. இன்னும் வாட் கோப்ரோவில் நைட் வீடியோஸ் ஸ்பெசிஃபிக்காக GoPro 11 நைட்டில் வந்து லைட் இல்லாட்டி கஷ்டம் எடுக்க முடியாது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவு நான் எடுக்க ட்ரை பண்ணேன். பட் எந்த ஃபுட்டேஜும் செட் ஆகலை. ஸோ தட்ஸ் ஃபைன், லீவ் இட். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நுவரெலியாவில் லீக்ஸ், நம்ம இருந்த ஹோட்டலுக்கு பின்னாடி லீக்ஸ் தோட்டம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதில் ஒரு 150 kilograms எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. டஃப் டாஸ்க் அப்படி தான் ப்ரோ. ஏன்னா இது வந்து இப்போது இந்த மண்ணுக்கு உரம், அதுக்கப்புறம் இதுக்கு வந்து மெடிசின், அந்த மாதிரி எல்லாமே 5000க்கு மேலே தான் காஸ்ட் ஆகுதான். ஸோ நம்ம போய்ட்டு மார்க்கெட்டில் பார்கெயின் பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறது வந்து ப்ரொடக்ஷன் ஃபீல்டில் உள்ள அந்த ப்ரெஷர் வந்து நமக்கு தெரியறதில்ல. நம்ம ஆனால் பார்கெயின் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ப்ரொடக்ஷனில் ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இப்போ மழையெல்லாம் வந்துட்டால் இதில் அறுவடையே பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ரொடக்ஷனுக்கு மட்டும் அவங்களுக்கு ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா காஸ்ட் ஆகுது. ஃபுல்லாக எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி பிடிங்கி இங்கே உள்ள ஆர்கனைசேஷனுக்கு கொடுத்து அது கிளம்பு மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு. பட் இந்த ப்ரொசஸை செய்கிறதுக்கு 2 லட்ச ரூபா ஆனாலும் இதை வந்து சரியான ப்ரைஸில் விற்றா தான் அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை கவர் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஸோ இது ஹியூஜான ரிஸ்க்கான பிஸ்னஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சின்ன போர்ஷனாக செய்கிறாங்க இங்கே. ஸோ நான் பின்னாடி ஹோட்டலுக்கு பின்னாடி இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கேட்டேன், அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன். ஸோ சொன்னாங்க, somehow business is risk, but this is huge risk. இந்த ஹோட்டல் வந்து ஆக்சுவலாக செம்ம கார்டனிங் பிளேஸ். அந்த ஹோட்டல் ஓனர் வந்து செம்மையாக கார்டனிங் பண்ணியிருக்காரு. அது அவருக்கு அமைஞ்சதா இல்லை அவராக பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரியல. சீரியஸாகவே இங்கே எவ்வளோ கெட்ட செடிகள் இருக்குது, நல்லாவே பண்ணியிருக்காரு. அப்புறம் பொன்சாய் அங்கே கட் பண்ணது. ஸோ வந்து ஃபுல்லாக அடிக்க வச்சுக்காரு. அப்புறம் அவரோட பைக், அப்புறம் இது நம்மளோட பைக். ஸோ பைக் வந்து அன்றைக்கி நேற்று நைட் கொஞ்சம் கோளாறு பண்ணிச்சு. தண்ணி போயிட்டால் பைக் ஸ்டார்ட் ஆகாமல் போயிடும். ஸோ நேற்று தண்ணி போய்ட்டு கொஞ்சம் சிக்கலாகிடுச்சு. பட் சம்ஹவ் இட்ஸ் ஓகே ஃபைன். ஸோ நான் எங்கே எனக்கு சரியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால், இது வந்து மெயின் ரோட்லேருந்து எட்டி பார்த்தா சீதாலய கோவில் இருக்குது. சீதாலய கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு 2 நிமிஷம் தூரம் நடந்து வந்தால் படுத்துடலாம். வந்தால் இந்த ஹோட்டல் இருக்குது. ஸோ இந்த ஹோட்டலில் தான் எனக்கு ஸ்டே பண்ணுறேன். சிம்பிளாக நல்லா சின்ன ப்ரைஸில் ஓகே நைட் ஸ்டே. ஸோ கோயிலுக்கு போயிட்டு கோயிலில் அந்த விஷயம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். ஹாய் காய்ஸ். ஸோ நம்ம ஹக்கலை ரோட்டில் போயிட்டுருக்கோம் வெளிமடைக்கு. அண்ணோட பைக்கில் கிளச் போயிட்டு, ஸோ அந்த கிளச் பேடை மாற்றுறதுக்கு, அந்த கிளச் பேடை வாங்குறதுக்கு வெளிமடை தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் கெப்பட்டிப்புலையிலே வாங்கலாமா? ஸோ நம்ம கெப்பட்டிப்புலையில் போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கெப்பட்டிப்புலை தாண்டி போகணுமான்னு தெரியல. அப்புறம் இங்கே ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது, அதுக்கு போகலான்ட்டு தான் பார்த்தோம். பட் இடையில அது உடஞ்சி போச்சு பைக் அந்த கிளச் பேட். ஸோ அதனால கெப்பட்டிப்புல போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வாட்டர் ஃபால் போய் பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 ஆயிடுச்சு. பட் ஆனால் அண்ணோட பைக்கில் கிளச் பேடை மாற்றியாச்சு. அதில் சின்ன இஷ்யூ ஒன்று இருந்து அவர் ஒரு 5000 rupees போச்சு அந்த பைக்கை செய்கிறதுக்கு. ஸோ அவர் செஞ்சு கொடுத்தாரு. இப்போ பைக் கொஞ்சம் ஏற்றத்துலாம் இழுக்குது. இப்போ கொஞ்சம் நல்லா இப்போ அந்த நீர்வீழ்ச்சி தான் போயிட்டுருக்கோம். இதுலேருந்து இந்த பார்த்தீங்கன்னா அந்த போட் போட்டுருக்காங்க. இதே பனி கெப்பட்டிப்புல ரோட்டில் வந்து பனி அந்த பக்கம் வந்தால் அந்த ரோடோட திருப்பிக்கிட்டு இந்த பக்கம் வந்தால் இந்த ரோட்டில் நேராக போகணும். போயிட்டு போனால் அந்த நீர்வீழ்ச்சி. ஓகே. ஸோ என்னென்னா அப்படியே வரும்போது தம்பி சொன்னால் வெஹிக்கிள்ஸில் வர நேரம் வெஹிக்கிள் நல்ல கண்டிஷனில் இருக்கான்னு பார்த்துட்டு வரணும். அதோட சர்வீஸ் எல்லாம் ஃபுல் செட்டாக போட்டுட்டு எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் நல்லா இருக்கா, ஃபியூல் சரியாக இருக்கா, டயர் சரியாக இருக்கா, அப்புறம் உள்ளுக்குள்ளே இன்ஜின் ஆயில்ஸ் எல்லாம் மாற்றிருக்கா, எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு லாங் ட்ரைவ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைனா நம்ம பைக்கு நம்ம போகிற இடங்களை மார்க் பண்ணி வச்சுட்டு நம்ம போகணும் அப்படின்னு டெடிக்கேட்டடாக அந்த ஆசையாக நம்ம கிளம்புற நேரம் வெஹிக்கிள்ஸ் நம்மக்கிட்ட இருக்க வெஹிக்கிள்ஸ் ஏதாவது இஷ்யூ கொடுத்துருச்சுன்னா தட் வுட் பி அ ப்ராப்ளம்.
So, this is nice. आज गोड़ा दूर एन्ना गोता एन्ना रुपया किया क्या किलोमीटर किया हम bueno apa ville ma sure o ville ma हम bueno yan गोड़ा दूर है नहीं मैं वांगू दिखाई था यार थी हां ये ना वांगू दिखाई ना डालें मम पाई कमान ना बे अम्मा बे अम्मा इपो या डालें ना वांगू दिखाई ना मैं डाल नागिन ना இங்கிருந்து 5 கிலோமீட்டர் பனி ரோட்டில் போகணும். இந்த ரோட்டில் வந்து பனி ரோட்டில் போகணும். இங்கிருந்து 5 கிலோமீட்டர் இந்த ரோட்டை சி மாறி மாறி. ஓகே காய்ஸ், நம்ம வந்தது இந்த ரோட்டில் தான். சரியா, இந்த ரோட்டில் தான் நம்ம வந்தோம். இந்த ரோடு நேராக பார்த்தீங்கன்னா வெளிமடைக்கு போகுது. அங்கிள் மே பாரு கிளம்பி வெளிமடையான வேணும். வெளிமடைக்கு போகுது. பார்த்தீங்கன்னா அது அப்படியே போகும் வெளிமடைக்கு. வெளிமடை போயிட்டு உங்களுக்கு டிரெக்டாக ஹப்புத்தலை தியத்தலாவை பண்டார வேலை பதுல்ல இல்லை அப்படின்னு போகலாம். இல்லை பதுல்ல அப்படின்ட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா வெளிமடையிலேருந்து டிரெக்டாக நீங்கள் பண்டார வேலை இல்லை பதுல்ல அப்படின்ட்டு போகலாம். ரைட். ஸோ எனக்கு என்ன செனாரியோ அப்படின்னா, நீங்கள் ஹப்புத்தலை போயிட்டு தியத்தலை அந்த ரோட் ட்ரிப் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸாக இருக்கும். அந்த கிளைமேட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னா, வெளிமடை போயிட்டு இந்த ரோட்டில் அப்படி போவீங்களா இருந்தால் இந்த வாட்டர் ஃபாலையும் பார்த்துட்டு வெளிமடை போயிட்டு வெளிமடையிலேருந்து ஹப்புத்தலை போயிட்டு ஹப்புத்தலையிலேருந்து தியத்தலாவை அதுக்கப்புறம் பண்டார வேலை அதுக்கப்புறம் எல்லா பதில் போனீங்கன்னா இட் வில் பி அ லாங் ட்ரைவ், பட் இட் குட் பி என்ஜாயபிள். ஸோ வில் சி. நம்ம போகிறதில்ல, வி வில் பி ரிட்டர்னிங் பேக். இன்னொரு டைம் நம்ம இருந்தால் கண்டிப்பாக. தண்ணி பாருங்களேன், நம்ம வீட்டுக்கு முன்னாடியும் ஆறு போகுது. இப்படி தான் இருந்துச்சு தண்ணி, இப்போ அதை நாசமாக்கிட்டாங்க. ஆனால் இதில் உள்ள தண்ணி பாருங்கள் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. இப்போவே இறங்கி குளிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இது அது பொம்பரை எல்லையிலேருந்து வர வாட்டர் தான். இது ஒரு வாட்டர் ஃபாலில் தான் நம்ம மேலே போய் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம். இந்த இடம் சீரியஸாகவே ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா இருக்குல்ல? කට්ටියට බුදු සරණයි. අපි නගිනවා බොමුරු ඇල්ලට. අපි බොමුරු ඇල්ලට නගිනවා. හරි. ඔය ටිකට් එක කොහෙන්ද ගන්න ඕන? උඩද? நான் ஏறி வந்தாச்சு. இந்த வாரத்துக்கு இதான் பொம்புரு எல்லாம். ரைட்டு, இதுக்கு மேலே ஏறலாது. காய்ஸ், ஒரு 20 படி தேண்டல இன்னும் என்னால் முடியலை. 45 பார்ப்போம். இந்த படி ஏறி முடிஞ்சவனுக்கே ஒரு ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி வச்சுருக்காங்க. ஜூஸ் குடிக்கலாம், பிளேன்ட்டு சாப்பிடலாம், பரோட்டா சாப்பிடலாம், உப்புமா கண்ண போடலாம். திகட மதினா அம்மாவோட திகட மதினா අම්මට අපි ගිහිල්ලා එන්නම් බඩගිනි අට්ටා හුඩු බට්ට ලිස්ට් එකක් තියෙන්නේ උතන. ඔන්න අංකල් ඉන්නවා. අංකල් නෙමෙයි අයියා ඉන්නවා. අංකල් කිව්වද අයියා පොඩ්ඩක් අප්සෙට් වුණා. බලන්න ටිකට් එක ගන්න ඕනේ. ටිකට් නැතුව කවුරුත් මේ පැත්තේ යන්න එපා. හරිද? නගරසභාවට යන්නේ ටිකට් ගාස්ස ඔක්කොම ඉතින් ටිකට් එක අරගෙන යන්න. Because you know what, like இது வந்து ஊற்று தண்ணி. ஆல்ரெடி நான் ஊற்று தண்ணி பற்றி நிறைய பேசியிருக்கேன். ஸோ இந்த தண்ணி வந்து வேர்கள் மண் கல் எல்லாத்தையும் தாண்டி வடிகட்டி ஃபில்டர் ஆகி வர பியூர் அண்ட் பியூர் வாட்டர். நியூ கைண்ட் ஆஃப் எனர்ஜி. இட்ஸ் குட் வெர்டிக்கல். And then when you just run this, and you will be getting a huge amount of energy. And yeah, that's really wonderful. Because of the soil, because of the roots of the trees அந்த மாதிரி இருக்கிறனால கண்டிப்பாக அந்த தண்ணி வந்து ரொம்ப வெயிட். இந்த தண்ணி குடித்தா ரொம்ப வயிறு நிறைஞ்ச மாதிரி ஆகிடும். சரியான வெயிட்டாக இருக்கும். ஸோ when you're coming, just try this. Okay, so 4 பேர் 100 rupees டிக்கெட். இந்த டிக்கெட்டை நீங்கள் உடச்சிட்டு வரலாம். சிங்கிளாக வந்தால் 100 ரூபா தான். ஸோ அது நான் நினைக்கிறேன் ஃபாரினர்ஸ்க்கு சார்ஜஸ் கூடயா இருக்கும், லோக்கல்ஸ்க்கு அவ்வளோ. ஸோ 100 rupees really cheap price somewhat இல்லையா? இவ்வளோ அழகாக இந்த இடத்த என்ஜாய் பண்ணுறதுக்கு. guys, come on, don't bring any footprints, okay? So that is very important. So
வாங்க காய்ஸ், கண்டிப்பாக செம்மையாக இருக்குது. இந்த இடத்துல வேறு தண்ணி குடிக்க வேணான்னு சொல்லிட்டாரு டிக்கெட் எடுக்கிறவர், ஏன்னு தெரியல. மேலே குடிக்க சொன்னார், மேலே போய்ட்டு குடிக்க சொன்னார். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம போகிற வழியிலே இந்த தண்ணி எப்படியும் வந்துகிட்டே இருக்குது, செம்ம ரிலாக்ஸாக இருக்குது. காய்ஸ், நம்ம வந்து இப்போது மேலே போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுவே எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. மேலே போய்ட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இங்கோ ஹாப்பி பவுன்ஸ். There you go. வந்துட்டோம். சும்மா நெருப்பு மாதிரி இருக்குது. கேமராவில் தூரத்தில் தானே ஹெட்செட்டு. இன்னும் இங்கேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. 2 கப்பல் இருந்தாங்க. சரி, அவங்ககிட்ட கேட்போம் இங்கேருந்து எவ்வளோ தூரம்னு. 2 கிலோமீட்டர் இருக்குன்ட்டான். பார்த்தா ஒரு 500 மீட்டர் தான் இருக்கும். அவன் கொஞ்சம் கடுப்பில் இருந்துட்டான் போல். சரி விடுங்க. பட் திஸ் இஸ் லுக் ரியலி நைஸ் கைஸ். செம டெம்பரேச்சர், ஹீட்டும் இல்லை. பட் ஆனால் அந்த நீர்வீழ்ச்சியோட கூல்னஸ் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் வருது. ஸோ ஒர்த்ஃபுல் தான். 100 ரூபீஸுக்கு ரொம்ப ஒர்த்து. சூப்பர். வில் ராக். சவுண்டு கேட்குதா? There you go. Look at the place. Let's do this, guys. Oh, that's it. Finally, we arrived. Just like what you guys. The breathing of the water, it's next level. How is this, guys? Come on! This is what we are just walking around every single hours today. It's extraordinary at this particular time. இந்த நேரத்தில் இந்த இடத்துல வந்திருக்கணும் guys. Amazing. Come on. எல்லாத்தையும் ஒரு பக்கமாக வச்சுட்டு இப்படி நடந்து வர்றதில் பீஸ் இருக்குது. கடைசியாக இந்த மாதிரி ஒரு எண்ட் பாயிண்ட் பார்க்குற நேரம் இவ்வளோ தூரம் நடந்து வந்தது எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியான ஒரு வியூவுக்கு தான் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. ஸோ இப்போலாம் மக்கள் நிறைய விஷயங்களில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுறதில்ல. I believe those people need to travel these kind of places to get the satisfaction. If I don't think so, kandipa satisfaction கிடைக்கும். So don't lose this place. Extraordinary-ஆ இருக்கு. வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். So take the road and take the bus or take the vehicle and come to this place and you're gonna rock it. Catch you guys. Ya está.